அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ பிரசிடென்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். இன்றைய சூழலில் நம்ம அதிகமாக கேள்விப்படுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதிகமாக வீடுகளில் புழங்கினதில்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 2வது படிக்கிற பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு சொல்கிறான் இல்லையா? ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஆணுக்குத்தான் அதிகம்னு ஆண்களும் இல்லை, பெண்ணுக்குத்தான் அதிகம்னு பெண்களும் காலகாலமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைய தமிழால் அதைத்தான் பேச நினைச்சோம். இந்த நவீன வாழ்க்கையில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு. பெண்கள் முதல்லங்கிற முறையில் பெண்கள்கிட்ட தான் நான் அதை கேள்வி வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. அது பெண்ணுக்கு மட்டுமே உரியது, எங்களுக்கு தான் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுனா எதை சொல்லுவீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஆஃபீஸில் மேனேஜர் கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணணும், வீட்டில் மாமனார் மாமியாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணணும், அங்கேயும் இது பண்ணணும், இங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அது இவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. அது போக லேடிஸ்க்கு டீனேஜ் என்டர் ஆனதுலேருந்து ஸ்ட்ரெஸ் தான். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணலைன்னா இன்னும் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணலையா அப்படி சொசைட்டி கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு. கல்யாண வயசில் கல்யாணம் வரன் அமையலைன்னா ஏன் இன்னும் அமையலை, பொண்ணுக்கு ஏதாவது குறை இருக்கா இல்லை தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ரெஸ்ஸு. இதெல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு கல்யாணம் ஆகிட்டு 2 மாதத்தில் விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. அதுதான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. பெண்ணுக்கு உள்ள இந்த மன அழுத்தத்தை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாதுன்னா எதை சொல்லுவீங்க? மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கில் சேலரி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நீ இந்த மந்த்து ஃபுல்லாக நீ மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட பணத்துக்குள்ள குடும்பத்தை நிர்வகிக்கிறேங்கிறது பெண்ணுக்கு மட்டுமே உள்ள ஒரு அழுத்தம், ஸ்ட்ரெஸ். என்னோட ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, நான் காலையில் என்னோட ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி ஆஃபீஸ் வரும்போது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டைமுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்பினாலும் உங்களால் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகவே முடியாது. நம்ம கவர்மெண்ட் பஸ் அப்படி தான் இருக்குது. பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். நம்ம ஏறி சீட் கிடைக்கல நின்றுட்டு இருந்தோம்னா என் பின்னாடி ஒருத்தர் என்னை இடிக்கிறாரு உரைச்சிட்டாருன்னும் போது நான் அவரால் டிஸ்டர்ப் ஆகுறேங்கிறத என்னை சுற்றி உள்ளவங்க பார்ப்பாங்க. நான் அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதையும் பார்ப்பாங்க. பட் யாரும் அவரை கொஷின் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீ இப்படி நகர்ந்து வந்து நில்லுமான்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான மன அழுத்தம் தான். நமக்கு நடக்கிற கொடுமை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு எந்த உதவியும் இருக்காது. சார் எல்லாரும் ஒன்று சொன்னாங்க சார். ஆனால் ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சார். அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ் பற்றிலாம் பாய்ஸால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது சார். அதுவும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போது ஒரு பசங்க மட்டுமே அவளை சுற்றி இருந்தாங்கன்னா அவளால் என்ன நடக்குது அதை ஷேர் பண்ணிக்க கூட முடியாது. அவளால் கம்ஃபர்டபுளாக ஒழுங்காக உட்கார கூட முடியாது சார். ஓகே, சூப்பர். இது அவசியம் எல்லாரும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணிக்க எல்லோரும் நினைப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அது ஆணுக்கு புரியாத குழப்பம்தான் இல்லையா? மேக்கப் ஸ்ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரிஸு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன ஜுவல்லரிஸ் போடுறது, அதுக்கேற்ற கம்மல் என்ன, அதுக்கேற்ற லிப்ஸ்டிக் ஷேட் என்ன, இதெல்லாம் பார்க்குறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. மென்சஸ் டைம் என்பதை ஒரு ஆண் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் ஆமாம் அது ஸ்ட்ரெஸ்ஸு தான், பல நூற்றாண்டாக இருக்குன்னு எனக்கு புரியுது. அதை சொல்லி முடிச்சோன்னா இமீடியட்டாக கட் பண்ணால் அப்படிமா, இல்லை கட் பண்ணால் நீங்கள் மேக்கப் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. சார் இப்போ நார்மலாக மால்ஸ்க்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கூட பசங்க யூஸ்வலாக போய் அப்படியே ட்ரையல் பார்த்துருவாங்க சார். ஆனால் பொண்ணுங்களால் அப்படி என்டர் ஆக முடியாது சார். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேமரா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஆப் வச்சு செக் பண்ணுற அளவுக்கு இப்போ செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது சார். ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட, ட்ரையல் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட கேர்ள்ஸ்க்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது சார். பெண்கள் சொல்கிறாங்களே லிஸ்ட்டு, இதை போலவே ஆணுக்கும் ஒன்று இருக்கும். அது ஆணுக்கு மட்டும்தான் தெரியும், பெண்ணால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க? இங்கே ஓவராக பேசிட்டு வீட்டுக்கு போனால் என்ன நடக்குமோங்கிற பயப்படுற ஜென்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அதுவே ஜென்ஸுக்குரிய மேஜர் ஸ்ட்ரெஸ். சார் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அம்மாவையும் மனைவியும் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஓகே, அது ஆணுக்கு மட்டும் தான் தெரியும். சார் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் நைட் 11 o'clock எனக்கு ஒரு மெயில் வரும், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் ஃப்ரம் பாஸ் கிட்ட வரும். இமீடியட்டாக கனெக்ட் பண்ணுங்கள், வி ஹேவ் டு கெட் கனெக்டட் இமீடியட்லி ஃபார் டுமாரோ ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணணும்னு. ஸோ இமீடியட்டாக உட்காந்துட்டு அந்த எல்லா மெயிலையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு வாட்டி திருப்பி ரிப்ளை போடும்போது இவ்வளோ நேரத்துக்கு என்ன மொபைல் நோண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வரும். அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் காஸ் தி பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் டு மீ. நீங்கள் அந்த மொபைலில் ராத்திரி 11 மணிக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறக்காக மட்டும்தான் அந்த மொபைல் எடுத்து பார்த்துருக்கீங்களா வீட்டில்?
ஆணுக்கு மட்டுமே உள்ள ஸ்ட்ரெஸ் இது பெண்ணுக்கு புரியவே புரியாதுன்னு சொல்றதுன்னா எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக சார். ஒரு கல்லூரி படிப்பு முடிச்சோன்னே ஒரு மாணவனுக்கு இருக்க பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சோன்னே வெளில வரும்போது கையில் வேலை வச்சிருக்கானா, பிளேஸ்மெண்ட்டில் வாங்கிட்டானா அப்படின்ற ஸ்ட்ரெஸ் வந்து அது ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் கிடையாது. இல்லை சார். ஒரு வேலைன்றது பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையா இல்லை அவன் சம்மந்தப்பட்ட வேலையா, அதுவும் நான் குறிப்பாக நான் சொல்கிறது வந்து பொறியியல் படிப்புக்காக நான் சொல்கிறேன் சார். இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் தான், கையில் வேலை இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டு பையனோட டேக் ஹோமில் 2000 ரூபா ஜாஸ்தியாக இருக்கான்னு வேறு பார்ப்பாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கண்டிப்பான ஸ்ட்ரெஸ். அது ஆணுக்கு மட்டும்தான் சார், கண்டிப்பாக பெண்ணுக்கு கிடையவே கிடையாது. இந்த பெண்ணுக்கு இருக்கு, ஆணுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த சமூக சூழல்ல. சார், கல்யாண வயசில் இருக்க பசங்களுக்கு வந்துட்டு இப்போ மாப்பிள்ளை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, என்ன ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரா இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரா, அப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கே போகும்போது அதுங்காட்டியும் இப்போ வீடு இருக்குதா, கார் இருக்குதா, பணம் இருக்குதான்னா அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார். வேலைக்கே போகாத பொண்ணுகிட்ட 100 பவுன் போடுமான்னு கேட்கும்போது இல்லாத ஸ்ட்ரெஸ் இது மட்டும் இருக்குமாக்கும். இந்த மன அழுத்தம் ஆணுக்கு மட்டுமே உரியது, இதை ஆண் மட்டும்தான் உணர முடியும், பெண்ணுக்கு இது புரியாதுன்னு சொல்கிறது என்ன? என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் சார் வேலையே தரான். எங்கே போனாலும் எந்த கம்பெனிக்கு போனாலும் யூ செலக்டட், யூ ரிஜெக்டட், இப்படி தான் சார் எங்கள் நிலைமை இருக்குது. உண்மை. நீ நிறைய கம்பெனிக்கு இப்போ டீச்சர்ஸாக போயிட்டு நான் எத்தனை ஸ்கூலில் போயிட்டு பல்ப் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் இப்போ எத்தனை வருஷம் டீச்சராக இருக்கீங்க? 10 இயர்ஸாக இருக்கேன் சார். 10 இயர்ஸாக இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி. அவங்க போனாலும் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க சார். நீங்கள் பேசுங்க. ரைட் ஆர் ராங் பேசுகிறாங்க. நீங்கள் பேசுங்க சார். வரமாட்டேங்குதே சார். அதை சொல்லுங்க. அக்குபஞ்சர் கிளினிக் வச்சுருக்கேன் சார். கிளினிக் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன் சார். ஒரு 2-3 மணிக்காக வருவேன். மத்தியானம் 2-3 மணிக்கு மதியானம் சாப்பாடு போட்டு சொல்லுவேன். சீரியலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப பழசு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி ஆரம்பிக்க மைக்கை கொடுத்துருங்க சார். எனக்கு 26 ஏஜ் ஆகுது. 23rd எம்இ முடித்தேன். பட் அந்த 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாபு போகல. பட் ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருந்து கேட்குறாங்கடா, என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு. தாத்தா இறந்துட்டாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் போய் அட்டன் பண்ணியிருந்தேன். அட்டன் பண்ணிட்டு 3 நாள் கழித்து படையல் போட்டாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேட்குறாங்க, என்னப்பா ஆம்பளை பையனாக இருக்க, இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு ஒரு 20 மெம்பர்ஸ் வச்சு கேட்குறாங்க. அப்போ என்னால் அப்படியே அமைதியாக இருக்கேன். என்னால் பதில் சொல்லவே முடியல. பொது இடத்துல இதுமாரி சொல்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அது வந்து சரிதான். அதாவது பெண்ணுக்கு எப்படி வந்து பொது வெளியில் ஹராஸ்மெண்ட் என்பது வந்து தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அது யாரும் சொல்ல முடியலையோ, அப்படி ஆண் வந்து ஒரு 20-22 வயசில் காலேஜை முடித்த உடனே வேலைக்கு போயிட்டோம். அந்த 3 மாதத்துக்குள்ளே வேலைக்கு போகலன்னா பார்க்குறவன் பூரா கேட்பான், என்ன வேலைக்கு போகலையா, என்ன வேலைக்கு போகலன்னு. பெண்ணுக்கு அது கொஞ்சம் குறைச்சி தான். இதை போல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக வந்து ஒரு மன அழுத்தம் இருவரும் உணர்ந்து கொள்ள முடியலை அப்படின்னு தனித்தனியாக சொன்னால் கூட இருவருக்கும் பொதுவாக நிகழ்வது திருமணம். அந்த திருமணங்கிற ஸ்ட்ரெஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு 2-3 தடவை ஜாதகம் வருது, அதில் ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ராசி இல்லாதவ, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடந்தால் அடுத்தது எதுவும் நடக்காது. சார், அது இல்லாமல் இப்போ பெண்களுக்கு மெயினாக கல்யாணம் பண்ணணுன்னாலே ஆம்பளைங்க அழகு எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு அழகு இல்லையோ, நம்ம வரப்போகிற பொண்டாட்டி அழகாக லட்சணமாக இருக்கணும். மாமியாராக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. இப்போது ஒரு தடவை 2 தடவை என்கேஜ்மெண்ட் பொண்ணு பார்க்க வராங்க. ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக மூக்கு வளைவாக இருக்குது, புருவம் தூக்கலாக இருக்குது, ஒரு கண்ணு சின்னதாக இருக்குன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பெண்ணுக்கு பெரிய மன அழுத்தம் சார். அது வந்து அவங்க கடவுள்கிட்ட வாங்கிட்டு வந்த வரன், அது ஒரு ஆம்பளைங்க குத்த சொல்லும் போது பெண்ணுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக திருமணம் தொடர்பாக பெண்ணுக்கு தான் மன அழுத்தம் அதிகம்னு ஏன் நினைக்கிறீங்க? பொண்ணு பார்க்க வரும்போதே வந்து உனக்கு இந்த மாப்பிள்ளை வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்க மாட்டேன். பிடிச்சிருக்கல, எஸ்ஸா அதான், எஸ்ஸா நோவா கிடையாது. இந்த ஒரு விரலை காமிச்சு இது 2 ஒன்று தொடு, அந்த மாதிரி கேஸ் தான் அது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு வாட்டி பொண்ணு பார்க்கணும், எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இமீடியட்டாக அப்பா கிட்டேயோ இல்லை அங்கேயோ டைரெக்டாக வந்து பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் வந்துட்ட பின்னாடி சப்போஸ் அவங்க தரப்புல இருந்தும் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்ட பிறகு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு என்கொயரியை. ஆமாம், மாமா ஃபோன் பண்ணுவான், பாட்டி ஃபோன் பண்ணுவான், பக்கத்து வீட்டில் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த தெருவே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி உங்கள் யாரோ பொண்ணு கேட்டு வந்தீங்களாமே, உங்களை பற்றி கேட்டாங்களே இப்படி குடிக்கிறாங்களா அப்படின்னு. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஆமாம் தான் சொல்லியிருப்பான். இதுதான் சார். அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து மோர் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறோம். நான் வந்து ஐ காட் மேரிட், எங்களோட இதில் ஐ காட் மேரிட் ரியலி லேட். ஐ காட் மேரிட் at 28. 25 என் அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. என் அண்ணனுக்கும் எனக்கும் 2.5 வயசு தான் வித்தியாசம். எங்கள் வீட்டில் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது, எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்.
ஸோ எங்கள் அப்பாட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அவன் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தா அவனுக்கு தானே முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, இவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்ன இது? இல்லைடா யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம்லாம் பண்ணி வச்சாச்சு. சப்சிக்வெண்ட்லி ஏன் கல்யாணம் வந்தப்போ பொண்ணு பார்ப்பாங்க, எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற கஷ்டமே முதல்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் எவ்வளோ டவுரி போடுவீங்க? அந்த டவுரி ஃபஸ்ட்டே பேச்சு வராது. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு டவுரி தான் முக்கியம், உனக்குன்னு நீ க்ரைட்டீரியா வச்சுருக்கல. இல்லைங்க, நான் டவுரி கேட்கல, எங்கள் அம்மா தான் கேட்டாங்க. வா எங்கே போச்சு? எங்கள் அப்பா வந்து என்னை அவ்வளோ நல்லா வளர்த்தாரு. அவ்வளோ நல்லானா நடக்காத பிள்ளைக்கு அந்த காலத்தில் 1987 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட்டார். அந்த மனுஷன் லைட்டாக தலை குனியும் போது எனக்கு வலிக்கும். எங்கள் லுக்ஸை வச்சோ எங்கள் இதை வச்சோ சொல்கிறியே, ஏன் உங்கள் அம்மா 50 வயசில் ஒல்லியாவாக இருக்காங்க, சரி ஒல்லியாவே இருந்துட்டு போட்டுமே, அது அவங்க உடல்வாக இருக்கலாம். அந்த பொண்ணு குண்டா இருக்கிறது அவளோட உடல்வாக இருக்கலாம். அந்த பொண்ணு குண்டா இருக்காங்கிறது உன் பிரச்சனையாக இருந்தால் நீ ஃபோட்டோ பார்த்தல வராத. ஃபோட்டோவில் பொண்ணு தோல் வெள்ளையா இருக்குன்னு வர தெரியுதுல்ல, இல்லை பொண்ணு வீட்டில் பணம் இருக்குன்னு வர தெரியுதுல்ல. ஓகே, இருங்க ஆண்டுகிட்டும். ஆண்களுக்கு வேற என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு திருமணம் தொடர்பா? பெண்களுக்கு வந்து அழகு இருந்தாலே திருமணம் நடந்துடும். ஆனால் ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு இல்லைன்னே பல பேரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சரி, சொந்த வீடு இருக்கிறவங்க எல்லாரையும் தான் இப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா? யாரெல்லாம் கல்யாணம் 5 வருஷம் கல்யாணம் பண்ண கூட கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க கையை தூக்க முடியலையே. ஓகேவா? இதில் கணவனுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்கிறாள் மட்டும் கையை இருக்குங்க. என்ன இப்போ இவ்வளோ சொந்த வீடு இல்லை, என்னப்பா உன் கேஸ் இவ்வளோ சீக்கிரம் டிஸ்மிஸ் ஆகுது? சார் நான் அது பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சார். என்னென்னு? வீடு இருக்கா, கார் இருக்கா, அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? இது கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி பண்ணுவோம் சார். ஏன்னா ஐ எம் சாரி டு சே திஸ், ஐ மீன் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கார், அவர்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். சம்திங் தட் இஸ் பர்சனல் பிட்வீன் அஸ். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 நாளில் ஹி செட் நான் பணக்காரன் கிடையாது. ஐ டோல்டும் உன் பணத்தை நம்பி நான் கல்யாணம் பண்ணல, பிகாஸ் பணம் என்னால் சம்பாதிச்சுக்க முடியும். பணத்தை தாண்டி கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மேல் என்ன கொடுக்க முடியுமோ அவன் கொடுக்க வேண்டிய அன்பு அரவணைப்பு மட்டும் உன்கிட்ட இருந்தால் போதும்னு ஐ வர்பலி டோல்டும் யூ கேன் கவுண்டர் செக் வித் ஹிம். நான் அடிக்கடி அவங்கள்ட்ட ரிமைண்ட் பண்ணுறதா தான், எப்போல்லாம் ஹி பிகம்ஸ் லிட்டில் டவுன், ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணும்போது, நான் ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்க முடியலைன்னு இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் வச்சுட்டு வரேன் அன்னைக்கு, ஹி வில் பி லைக் ஐயோ, எல்லாருக்கும் இருக்கும் மனைவி ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியலேங்கிறது. ஒரு அன்பாக இருக்கிற எல்லா கணவனுக்குமே, அன்பாக இருக்கானோ இல்லையோ அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும், அவள் கேட்டா வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி டைம் ஐ பேட்ச் இட் அப் சேயிங் இட் இஸ் ஓகே, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 4.25 வருஷம் தான் ஆயிருக்கு, we still have time to buy this. So there are so many girls who say this, I have literally seen. So many girls தான், நீங்கள் ஒரு ஆள் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு கேரியர் இருக்குது, ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க, அதனால வந்து கணவர் ஆறுதல் சொல்கிறாரு, நீங்கள் அரவணைக்கிறீங்கிறதெல்லாம் வேறு. அவர் சொல்கிறது என்னென்னா, கேரியர் இல்லாத ஒரு பொண்ணு, எதுவாக இருந்தாலும் புருஷன்கிட்ட கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சுக்க, எவ்வளோ கொடுத்தாலும் மாதம் 25,000 தனியாக உனக்கு எடுத்து வச்சுக்க, வீடு இருந்தால் தான் முக்கியம், இல்லைன்னா உன்னை ரோட்டில் விட்டுருவாங்க, போகிறதுக்கு ஒரு கார் கூட இல்லாட்டினா மேக்கப் கலைஞ்சுன்னு இந்த பொண்ணு சொன்ன மாதிரி பொண்டாட்டி சொன்னால் என்ன அவன் இந்த பொண்ணு சொன்னாங்கல்ல, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் மேக்கப் கலைகிறது. நாங்கள் அவரை கல்யாணம் பண்ண வர எனக்கு ஒரு ஏசி கார் தான் வர முடியும், மேக்கப் கலையாதுன்னு சொல்கிற இருக்கக்கூடும்ல. நவீன வாழ்வில் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவது ஆண்களா பெண்களான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். திருமணத்திற்கு பின்னான மன அழுத்தம்ங்கிறது ஆணுக்கு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, பெண்ணுக்கு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆணுக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகம். ஏன்னா இப்போது ஒரு குடும்பத்தில் டிசைட் பண்ணுறப்போ ஒரு வீடு வாங்குறதோ, இல்லை அடுத்த வீட்டுக்கு போக போகிறதோ, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனாலோ, கார் வாங்குறதுனாலோ, இல்லை அடுத்து வந்து இப்போ தண்ணி பிரச்சனை எப்போ தண்ணி லாரிக்கு ஏற்பாடு பண்ணுறது, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பெரிய பெரிய டிசிஷன்ஸ்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தாலும் அதை செயல்படுத்துறதும் அதை பண்ண வைக்கிறதுக்குள்ள ஆண்களுக்கு தான் பயங்கரமான மன அழுத்தம் இருக்குது. சார், இது என்னுடைய வயதுக்கு பேசுகிறது சரியாக தவறான்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு இல்லற வாழ்க்கையில் வந்து ஈடுபடுறதுல பெண்களுக்கு வந்து முழுமையாக இன்பம் கிடைக்குதா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுல வந்து நான் பார்த்ததுல வந்து ஒரு பொண்ணு அதில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னா அது உங்களோட கணவரோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. மேபி நிறைய பேத்துக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 21 வயசு பொண்ணா 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி 30 வயசு ஆளுங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எவ்வளோ காலத்துக்கு அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியுது அப்படின்றதுல வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின் இருக்குது. அது வந்து அதாவது பேச தயங்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பேசுனதான் அதில் மகிழ்ச்சி. என்னன்னா இது எல்லா பெண்ணுக்கு இருக்குது, இதுதான் மன அழுத்தம், இதுதான் ஸ்ட்ரெஸ் என்பதே என்ன அப்படின்னா, இதை நான் சொல்ல முடியலை என்னால், இது ஒரு சிக்கல் இப்படி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ், அதுக்கு பேர் தான் மன அழுத்தம், அதை பகிர முடியலைங்கிறது இல்லையா? இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இது வந்து ஒரு பெண் வந்து ஒரு பொது வெளியில் சொல்லவே முடியாது.
திருமணத்திற்கு பின்னான பெண்ணுக்கு இருக்கிற மிகப்பெரிய மன அழுத்தம் அவங்க சொல்கிறது தான் இல்லையா? அந்த பெண் யாரும் பகிர்ந்துக்கவே முடியாது போய். ஓகே, கீழே கொடுங்க. இப்போ எனக்கு மேரேஜ் ஆன பிறகு நான் இது ஒரு சின்னதாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் என் ஹஸ்பண்டோட பைக்கில் போகும்போது. இப்போது ஒருத்த ஆப்போசிட்டில் தெரியாமல் இடிச்சிடுறாங்க, நாங்களும் தெரியாமல் போய் இடிச்சிடுறோம். ஆனால் ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க, தான் தப்பாக வந்தோமா இல்லை எதிர வந்த தப்பாக வந்தானான்னு யோசிக்க மாட்டுறாங்க. எடுத்த உடனே அவங்க பொண்டாட்டியையும் அவங்க அம்மாவையும் தப்பாக திட்டுறாங்க. இது லேடிஸுக்கு சமுதாயத்தில் பெரிய மன உளைச்சல் தான் சார். கூட அம்மா அப்பா இருப்பாங்க, பொண்டாட்டி இருக்காங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐயோ அவன் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துருக்காளே, தன் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசினா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருது. அடுத்தவன் பொண்டாட்டி தப்பாக பேசும்போது அப்போ அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். சூப்பர், கரெக்ட். அது என்னன்னா எப்பொழுதும் அது ஜென்ஸ் யோசிக்க மாட்டாங்க சார். எல்லா கெட்ட வார்த்தையும் பெண்ணை இழிவுபடுத்துறதாவே இருக்கும். கீழே கொடுங்க. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஸோ அதுலேருந்து இது நாள் வரைக்கும் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது நான் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணல. ஸோ இப்போ நான் எனக்குன்னு நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்கணும்னு வரும்போது இப்போ நான் யோசிக்கிறேன் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. எங்கள் அம்மா பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால எங்கள் பாட்டியும் பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ இது ஏன் இதனால எனக்கு இவ்வளோ நாள் புரியல. இப்போ நான் கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு பூ அவ்வளோ வாங்கி கொடுப்பாங்க, இது நீ வச்சுக்கோ சொல்லி. பட் எனக்கு அது வைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அது சரிதான். மன வாழ்க்கைக்கு பின்னான அழுத்தம்னு பார்க்கவும் அது ஒன்று இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பண பிரச்சனை அப்படின்னா நம்ம வெளிப்படையாக அப்பாவட்டையோ அம்மாட்டையோ போய் கேட்க முடியும், எனக்கு பைக் வாங்குறதுக்கு வேணும், இதுக்கு எதாவது ஒன்று. கல்யாணம் ஆன பிறகு நமக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குன்றதே நம்ம வெளியில் சொல்ல முடியாது. நம்ம பொண்டாட்டிகிட்ட தெரிஞ்சதுன்னா அது அவங்க வீட்டுக்கு தெரியும். மாமனார் ஃபோன் பண்ணி ஏதாவது காசு வேணுமான்னு கேட்பாரு, நமக்கு அது ஒரு இன்சல்ட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அதனால் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்ம போராடிட்டு இருக்கோமே தவிர வெளியில் சொல்ல முடியாது. அதான் ரியாலிட்டி. நவீன வாழ்வில் ஆணுக்கு அழுத்தம் பெண்ணுக்கு அழுத்தம்னு பேசினா கூட இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, இதை யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்குது. இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியாத ஸ்ட்ரெஸ் ஆணுக்கு கூடுதலாக தான் இவர் சொல்கிறத கேட்கும்போது இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் என்பது வாழ்வில் ஆணுக்கு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, பெண்ணுக்கு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் மென்னுக்கு ஈக்குவலாக விமன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டு வேலையில் கூட பாதி பங்கேற்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, உங்களோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எதுக்கு இருக்கோம்? எங்களை தாண்டி யார்கிட்ட போய் ஷேர் பண்ண போகிறீங்க? எங்கள்கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறதும் சொல்லாததும் நம்ம ஃபேமிலின்னு நினைங்க. நம்ம மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, அதில் என்ன உங்களுக்கு கேவலமாகிட போகுது? நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டினா என்ன, நீங்கள் பாதி நாங்கள் பாதி, 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சாதான் அது குடும்பம். நம்ம ஏன் வெளியில் போகணும்? நம்ம அம்மா அப்பாவும் வேணாம், உன்னோட அம்மா அப்பாவும் வேணான்னு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ளாரே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். We can solve. பயப்படுறாங்க. சொன்னா என்ன ஆகும்னா, ஏன் அப்பா அம்மா வேணான்னு சொல்லுமா, நீ கரெக்ட், ஓ அப்பா அம்மா வேண்டாம் ஆரம்பிப்பியேங்கிறக்காதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்சல்யூட்லி. அதை சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்கு சார், சொல்லக்கூடிய பக்குவம்னு ஒன்று இருக்கு. அது சொல்றீங்களே நீங்க இந்த மாதிரி சொன்னா என்ன ஆவாம? அதாவது நம்மளை நம்பி ஒருத்தர் வந்திருக்கிறப்ப நம்ம அதை ஈஸியாக எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு உண்டான மனசு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்பா அம்மாட்ட அந்த உரிமை எப்பயுமே இருக்கும். அதை நம்ம மாமனார் மாமியார்கிட்டையோ இல்லை நம்ம வேறு யார்கிட்டயோ சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக அதை தப்பாக எடுத்துக்கலனாலும் நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னொன்னு, நாங்க உங்களை எந்த பிளேஸ்ல வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க எந்த விதத்திலுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இல்ல புரிஞ்சுக்கிறதுனால தான் சொல்றோம். நீங்க எப்படி எல்லாரையும் விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களோ, உங்களை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறீங்க கடமையோ, அந்த சிச்சுவேஷன்ல ஐ அம் unable to do itன்னு சொல்றது இருக்கு இல்லையா, இட் இஸ் நாட் ஈஸி. அதுதான் ஸ்ட்ரெஸ். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேற விஷயங்கள் பேசியிருந்தோம். குழந்தை வளர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது அந்த அழுத்தம் ஆணுக்கு அதிகம் நினைக்கிறீங்களா, பெண்ணுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் 2 to 3 இயர்ஸ் அந்த பொண்ணுமே ஒரு குழந்தை மாதிரி தான். எனக்கு ரீசெண்டாக நான் சொன்னால் 1 month பிஃபோர் தான் என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னும் போது என் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கணும். பெரிய குழந்தைய ஃபஸ்ட்டு பெரிய குழந்தை, முதல்ல பெரிய குழந்தைய முதல்ல நான் நல்லா பார்த்துக்கிட்டா தான் அந்த பொண்ணு அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். வேற எந்த வகையில் குழந்தை வளர்ப்பில் ஆண் கூடுதல் பொறுப்பெடுத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? நான் என்னோட ஒய்ஃப் when she was 7 months pregnant, she got dengue fever. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியும் பாசிட்டிவ் வந்தது. 7 டேஸில் கழித்து எல்லாம் க்யூர் ஆகிட்டு ரிகவர் ஆகிட்டு ஃபீவர் எல்லாம் அரெஸ்ட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுற நிலைமை. டிஸ்சார்ஜ் பண்ணுற அப்போ அகைன் ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க. இமீடியட்டாக they have found the water level was down. ஸோ இம்மீடியட்லி சீஃப் டாக்டர் ஹெச்ஓடி என்ன மட்டும் செப்பரேட்டாக அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்தாங்க சார், இன்க்ளூடிங் அவங்க சைடு, என்னோட பேரண்ட்ஸ் அவங்க சைடெல்லாம். என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டு பேபி இமீடியட்லி ஹேஸ் டு கம் அவுட்.
இஃப் இட் இஸ் நாட் போத் வில் நாட் சர்வை அப்படின்னா 2 பேருமே பிழைக்க மாட்டாங்க, இம்மிடியேட்டாக குழந்தை வந்து வெளியே வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து நான் ஃபீல் பண்ண ஸ்ட்ரெஸ் வந்து 1000 முறை பிரசவம் பார்த்து அவங்க ஃபீல் பண்ணால் கூட அந்த ப்ரெஷர் வந்திருக்கும். தட் வாஸ் த மூமெண்ட் ஐ ஃபெல். அப்புறம் வந்து வித்தின் ½ அன் ஹவர் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னும் போது வித்தின் ½ அன் ஹவர் என்னோடய குழந்தைய வந்து என் கையில் எடுத்து கொடுக்கும்போதும் எகைன் வந்து 1000 முறை அவங்க குழந்தை பெற்றிருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அது நான் தனியால் வந்து பட்டேன். சார் இப்போ சார் சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு 7 மந்த்தில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்தது, நான் ரொம்ப மனசளவில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. இப்போது அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி பேபியை வெளியில் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த அவங்க ஒய்ஃபுக்கு மனசளவுலையும் பாதிக்க இருக்குது, உடம்பளவிலையும் பாதிக்க இருக்குது சார். அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன்னு சொல்கிறாங்க சார். ஒரு குழந்தை இறக்கி வச்ச அப்புறமா அந்த துலாபாரன்றது ஆண் பக்கம் தான் சார் இறங்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க ஹெல்த்ன்ற ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க. ஆனால் ஆணுக்கு அப்படி கிடையாது சார். ஒய்ஃபோட ஹெல்த், குழந்தை வந்திருக்கு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த பாரம் வந்து ஆண் பக்கம் தான் இறங்கியிருக்கும். தெரிஞ்ச விஷயத்துக்கு எப்படி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கன்னு சொல்கிறது இது தெரிஞ்ச விஷயம் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். சிசேரிங் அண்டர்கவுன் பண்ண போகிறேன், எதர் ஒன் நார்மல் டெலிவரி சிசேரியன் டெலிவரி ஆக போகிறேன்னா என் ஹெல்த்தில் கேர் எடுக்கணுன்றது ஆன்டிசிபேட் பண்ண உலகம் சார். இது நம்ம மாடர்ன் வேர்ல்டில் தான் ஸ்ட்ரெஸ் பற்றி பேசுகிறோம் சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசல. நம்ம இப்போ வரதில் பார்த்தீங்கன்னா 80 to 70% சிசேரியன் தான் தெரியுது. ஸோ அந்த பெண் வந்து சிசேரியன் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். எவ்ரி சிசேரியன் இஸ் நாட் ஈஸி. தே கட் த அப்டமன், யூட்ரஸை வெளியே எடுத்து தைப்பாங்க. யூட்ரஸை வெளியே எடுக்கும் போது செடேஷன் கொடுப்பாங்க. அவள் பெத்த பிள்ளையை அவளுக்கு பார்க்கணுன்னு இருக்கும், அவள் பார்க்க முடியாது. அந்த நேரம் அவளுக்கு கொடுத்துருக்க அனஸ்தீசியா, அவளுக்கு கொடுத்துருக்க செடேஷன், அவளுக்கு சட்டுன்னு இறங்குற எஸ்ட்ரஜன் எல்லாம் சேர்ந்து அவளை பைத்தியக்காரி மாதிரி ஆக்கும். இதெல்லாம் சேர்ந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வெளியவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொன்னா அவங்க ஒன்று சொல்கிறாங்கல்ல சிசேரியன்னு, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்காது, அவங்க சொல்லலை. என்னன்னா இதை நேச்சுரல் டெலிவரி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எப்பிடூரல்னு ஒரு ஊசியை வந்து முதுகு தண்ணில் குத்துவாங்க. அது வந்து சிசேரியன் ஆகுறது இல்லை, நார்மல் டெலிவரி ஆக்குறதுக்கு. ஓகேவா? பாதி பொண்ணு வந்து அதற்கப்புறம் எந்த வெயிட்டையும் தூக்க முடியாமல் ஆகுது இல்லையா, சிசேரியன்னால இல்லை. அதுக்கு முன்னாடி எப்பிடூரல்னு ஒரு ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியை முதுகெலும்பில் குத்தும்போது சரியான நரம்பு கிடைக்காம அந்த டாக்டர் லேசாக நெருடுவான். அதை இது நம்ம எதிர்பார்த்த வழி தானே சார். ஐய அது தெரிஞ்ச வழி தான். ஆனால் பின்னாடி ஒரு தடவை முதுகு தண்டில் ஊசியை குத்தி நிருடும் போது தான் தெரியும் இது தெரிஞ்ச வழி தானே. உங்கள் பேர் என்ன? சிவா சார். சிவா. எப்படி ஒரு ஊசியை முதுகு தண்டில் குத்தும் போது குப்பரப்படுத்திக்கிட்டு சிவா தெரிஞ்ச வழி தான் சிவா, சுகமாக தான் இருக்கு சிவான்னு வராது. அதனால அப்படி ஒரு வீச்சா அப்படி ஒன்று ஆரம்பிக்காதீங்க. ஓகேவா? நாங்கள் எப்பவுமே வலி வந்து ஒன்று தான் கேட்போம். ஆம்பளைங்கள்ட்ட வந்து 0 to 10 வலி ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் சும்மா 0 to 10 சொல்லுங்கன்னு சொல்லுவோம். பொம்பளைங்கள்ட்ட ஒன்று தான் சொல்லுவோம். டெலிவரி பெயின் இஸ் யோர் வர்ஸ்ட் பெயின் வச்சுக்கோங்க, ஹவு மச் இஸ் யோர் பெயின் நவுன்னு கேட்போம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. யூ கேனாட் ஸ்டீரியோடைப் அ ப்ரெக்னன்சி ஆர் அ டெலிவரி. அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். ஒரு ஹவு கேன் யூ ஆன்டிசிபேட்? நோபடி ஆன்டிசிபேட்ஸ் a C-section. நான் 33 வயசு எனக்கு இப்போ, நான் 36 வயசுல தான் பிள்ளை பத்துக்கணும்னு நினைக்கிறேன். 36 வயசுல நார்மல் டெலிவரியில பிள்ளை பத்துக்கணும்னு நினைக்கிறேன். காட் ஃபர்பிட் எனக்கு C-section வந்தா அன்னைக்கு காலையில என்கிட்ட எவனாவது வந்து வலி வந்துருச்சு ஆன்டிசிபேட் பண்ணு, C-section தான், எனக்கு தெரியும் எந்த மசில் அறுப்பாங்க எதை வெளியே எடுப்பாங்கன்னு தெரியும், என்கிட்ட எவனாவது வந்து ஆன்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னா பலார்னு ஒன்று விடுவேன். நேச்சுரல் டெலிவரியிலேயே பெயின் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி புஷ் பண்ணுன்னு சொல்லும் போது எத்தனையோ பொம்பளைங்க திட்டிருக்காங்க. நத்திங் யூ கேன் ஆன்டிசிபேட். சைல்டு டெலிவரிங்கிறது இஸ் நாட் அ though it is a natural process, you cannot say this. நவீன வாழ்வில் மன அழுத்தம் ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு அதிகம் என்று பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் மனநல மருத்துவர் அசோகன். மனநல மருத்துவர் அசோகன் அவர்களுடன் இணைந்து கொள்ள சமூக ஆர்வலர் சபரிமாலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு மன அழுத்தத்தினால் யாருக்கெல்லாம் அப்படி ஒரு தற்கொலை எண்ணம் வந்திருக்கு ஸ்ட்ரெஸ்னால? நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். அதனால் அவர் தப்பு பண்ணுவாங்க, நான் கேட்பேன். சின்ன சின்ன சண்டைங்க வரும். சின்ன சண்டைங்க வரும்போது அவர் அடிப்பார். அடிச்சுட்டு அவர் போயிடுவார். நான் வந்து சூசைட் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, அப்பா வந்து காப்பாற்றிட்டாங்க, கதவை உடச்சி காப்பாற்றிட்டாங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, அவன் ஆம்பளை பையன், அவன் அப்படி தான் இருப்பான், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு மன அழுத்தமாகவே இருந்தது சார். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு ஒன்று இருக்குது, இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலைன்னு. அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலைக்கு என்ன பண்ணுறீங்க? 2-3 விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்னு இருக்குது. பிஃபோர் மேரேஜில் வந்து லிபர்ட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து வெளில போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது,
அண்டு கம்ப்யூட்டரில் வந்து எனக்கு கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் விடுவேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒன் பியூட்டிஃபுல் திங் நான் என்ன பார்த்தேன்னா வந்து ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அவள் கூட போய் வீட்டில் போய் பேசும் போதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒன் டே எப்படி இருக்குன்னு கேட்கும் போதும் அவள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் உட்காந்து சொன்னார் ஒய்ஃபோட இருக்கதான் என் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸேனாரு. குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சார். மொபைலெல்லாம் தூக்கி வச்சுட்டு சும்மா கதை பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை ஏதாச்சும் விளையாடிட்டு இருக்கிறது, இல்லை சும்மா 2 பேரும் மொக்கையாக தான் பாடுவோம். இதை பாடிட்டு கணவன் மனைவி இருவரும் பொழுதுபோக்காக நேரத்தை செலவழிக்கிற செஸ்பஸ்டர் வேறு பக்கத்தில் விடுங்க. ஷாப்பிங், ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஷாப்பிங், பார்லர் போவேன், போட்டு தேய்ச்சி தள்ளிடுவேன் காடை. உன் காடு என் காடுன்னு பாரபட்சமே பார்க்கறது கிடையாது, போட்டு தேய்ச்சி தள்ளிடுறது. அதுதான் என்னோட ஸ்ட்ரெஸ். ஓகே மேலே பின்னாடி மேலே கொடுங்க. என்னை பார்த்து எதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்குனாங்களோ அதையே பண்ணுறது சார். அதை பார்த்து அவங்க காண்டாவாங்கல்ல சார், அதை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே சரியாயிடும் சார். அது அவ்வளோதான். நீ என்ன அப்படி பண்ணல, என்னை எதெல்லாம் பண்ணி எல்லாம் நீ ஒரு பொண்ணு நீ எதெல்லாம் பார்த்து என்ன அமுக்குனியோ எல்லாத்திலும் நான் ஏஞ்சி நிற்க ஆரம்பிச்சிருவேன் சார். ஓகே சார், அசோகன் சார், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் தற்கொலைங்கிற இடம் போகிறவர்களா அதை நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கு வந்து அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி சொல்லுவீங்க? உண்மையிலே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்மன ரீதியாக தற்கொலை எண்ணங்கள் வராத மனிதர்களே கிடையாது, என்னையும் சேர்த்து தான். அந்த கான்ஷியஸ் லெவல் நம்ம அவேர்னஸ் வரும்பொழுது தான் ஓஹோ எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்திருக்குன்னு தெரியுது. எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு ஒவ்வாத விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒன்று அதை எதிர்கொள்ளுவோம் அல்லது விலகி ஓடுவோம். பிரச்சனைகள் வந்து முடியாத நிலைமையில் அந்த நெகட்டிவ் காக்னிஷன் சொல்லக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களின் இறுதி நிலை வந்து ஏன் இருக்கணும், அந்த ஏன் இருக்கணுன்றது தற்கொலையுடைய முன்னுரை. எனக்கு வந்திருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, படிக்கும்போது வந்திருக்கு, திட்டும்போது வந்திருக்கு, அவமானப்படும் பொழுது வந்திருக்கு. ஏன்டா இங்கே வந்து அவமானப்பட்டோம்? அவமானங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தோஷமான நிலைமை கிடையாது. அது ஒழுங்கற்ற அசிங்கமான ஒரு ஒப்பனை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பிரச்சனைகளிலிருந்து தப்பி ஓடி ஒழிய முடியாது. சார் ஐயா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யார் ஆணுக்கு பெண்ணுக்கு, நான் கொஞ்சம் திருமணத்தை பற்றி மட்டும் கொஞ்சோண்டு பேசிட்டு நான் தற்கொலைக்கு வரேன். ரெண்டும் ஒன்று தான். அதாவது இந்த முதல் ஆண் வந்து முதல் பெண்ணை வந்து சந்தித்த பொழுது அவனுடைய ஒரே எண்ணம் வந்து உயிர் வாழணும் தான். அப்பொழுது விலங்குகளுடைய ஆட்சி நடந்திருந்தது. உயிர் காக்கிறதுக்காக உணவை தேடி அலைந்தார்கள். முதல் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் உணவு முடிந்ததற்கு அப்புறம் அவங்க உற்று பார்த்தார்கள், சற்று நேரம் அதிகமாக உற்று பார்த்தார்கள். எது நடக்கக்கூடாதோ அது நன்றாக நடந்தது. அவர்கள் செக்ஸ் வைத்து கொண்டார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பெண்மணிக்கு ஒரு யூட்டிரஸ்னு ஒரு ஆர்கன் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் ப்ரெக்னென்ட் ஆனா. அந்த சமயத்தில் அந்த ஆண் ஆதிக்க மனசு என்ன பண்ணுச்சு, அம்மா நீ வந்து நீ இங்கே இரு, சமையல் அறையை பாரு, நான் மற்றதெல்லாம் பார்க்குறேன்னா. அந்த முதல் ஆணாதிக்க சமுதாயம் வந்து அங்கே தான் ஆரம்பிச்சது. ஆணாதிக்க சமுதாயத்தில் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பொம்பளைங்கிட்ட கொடுத்துட்டாப்புல. செக்ஸ் ரீதியாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் அமுக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறீர்களோ அங்கே ஸ்ட்ரெஸ் வருது. நீங்கள் சொன்னீங்க இல்லை திருமணம்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இன்னும் 20 வருடங்களுக்கு அப்புறம் திருமணம் என்ற சாதன நிகழ்வே இருக்காது. என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேயை பார்த்துறீங்களான்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டார் ஒருத்தர். நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஐடியல் கப்புள், ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர். அவங்கள கல்லால் அடிங்க. காலையில் வைத்து இருக்கும் கருத்து என்னுடைய மாலையில் நீர்த்து போயிடும் பொழுது நான் இன்னொரு பெண்ணோட என் ஒய்ஃபும் சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து அதாவது ஒரு ஐடியல் திருமணம் வந்து பார்வையற்ற ஒரு பெண்மணிக்கும் காது கேட்காத ஒரு ஆணுக்கும் இடையே தான் இருக்க முடியும். இவன் என்ன பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு தெரியாது, அந்த அம்மா என்ன திட்டினாலும் இவனுக்கு கேட்காது. ரொம்ப பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் முதல்ல, அக்செப்டன்ஸ் ரெண்டாவது. முதல்ல வந்து காதல் நல்லா இருக்கும். காதல் வந்து 2 பேருக்கு சம்மந்தப்பட்டது. திருமணம்ன்றது 2 பேர் கிடையாது. அங்கே மாமன், மச்சான், மருமகன், தாய்மாமன், நாத்தனார், மாமியார், பேய்கள் எல்லாமே வரும். நீங்கள் ஒதுக்க முடியாது. ஆரம்ப காலம் மோட்டர் பைக் மாதிரி, காதலர் மாதிரி முதல் வருஷம் நல்லாயிருக்கும். உண்மையிலே நீங்கள் வந்து மன அழுத்தமோ ஒரு க்ரெடிபிலிட்டியோ எப்போ பார்க்கணுன்னா நீங்கள் கிரைசிஸ் இருக்கும்பொழுது பாருங்கள். குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுனீங்க. வெற்றி பெறும்பொழுது இந்த உலகம் வந்து உங்களை பாராட்டுது, இந்த உலகம் உங்களுக்கு தெரியுது. தோல்வி அடையும் போது தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உலகம் மதிக்குதுன்னு. ஒரு மோசமான ஒரு குழந்தை, மன வளர்ச்சி உள்ள அற்ற குழந்தைக்கு வந்து யார் பார்க்குறாங்கன்னா அம்மா தான்.
ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக சொல்கிறேன், ஒரு 4 நாள் படுத்தா எந்த ஆம்பளையும் கூட இருக்கிறது கிடையாது. மனைவியாக இருந்தாலும் ஆளை வச்சுட்டு போயிடுறான். அந்த பெண்மணி தான் அந்த டாலரன்ஸ் ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து பயாலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து சின்ன வயசில் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் வெற்றி அடையுதுன்னா ஒரு பெண் அங்கே நிச்சயமாக இருக்கா. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. தற்கொலைக்கு வராது, தற்கொலை வராத மனிதர்களே கிடையாது. ஆனால் அந்த கன நேரத்தில் தற்கொலை வரும், எல்லாருக்கும் வந்திருக்கு. கண்ணதாசன் சொல்லுவார், தென்னை நிலம் கீற்றினிலே அது நல்லா இருக்கும், ஆனால் தென்னை மரம் வந்து புயல் அடிக்கும் போது விழுந்து விடுமா. ஆனால் நாணல் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். அதை தான் நாங்கள் ரெசிலியன்ஸ் சொல்லுவோம், எதிர்கொள்ளும் நிலை, சக்தின்னு சொல்லுவோம். கனிந்த மனம் வீழ்வதில்லை. மனசு, வாழ்க்கைன்றது ஒரு கம்பைலேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அழகான டீச்சர் என்னன்னா, நம்ம பண்ண கடைசி மிஸ்டேக், நம்ம அடைந்த ஒரு தோல்வி, அவமானம், அதுலேருந்து லேர்ன் பண்ணுங்க. பிரச்சனையோடு இருப்பது தான் நல்ல வாழ்க்கை, நல்ல மனநலம். அது வந்து அந்த நிலைமைக்கு ஒரு மெச்சூர் ஆகிட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஒன்றா இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக பணத்துக்காக ஆசைப்படுறோம், கடைசி காலத்தில் அந்த பணத்தை கூட நம்மளால் முடியாது, மேக்ஸிமம் டாக்டருக்கு தான் கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் சொன்னீங்க, கடைசி வீடு வரை உதவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை உங்கள் பேஷன் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ. 18 வயதில் நீங்கள் எதை சுமந்தீர்களோ, சந்தோஷமான அந்த சோகால் ஸ்வீட் நத்திங்ஸ், ஒரு பாட்டாக இருக்கலாம், வெட்டி பேச்சாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், உங்கள் பிடிச்சவங்கள்ட்ட இருக்கலாம், எதை வேணாலும் சொல்லுங்கள். அதை மட்டும் விட்டுடாதீங்க. யாருக்காக? உங்களுடைய கணவர்களுக்காக, காதலர்களுக்காக, மாமியாருக்காக, எவனுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அந்த ரசனைகளை தேடி பிடிச்சி அந்த கடைசி காலத்தில் உங்களுடைய நிழல் கூட ஒரு அளவு தான் வரும். உங்கள் ரசனைகள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள். வெட்டியாக உட்காந்து கிராமத்தில் பேசுவாங்க, அதில் இருக்கிற சந்தோஷம். காசிப் பண்ணுங்க. அடுத்தவன் உங்கள் வாழ்க்கையுடைய ஸ்கிரிப்டை எழுத வேணாம். அடுத்தவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழாதீங்க. நதி மாதிரி ஃப்ளோ பண்ணிட்டு போயின்னு இருங்க. நதி அதனுடைய பாதையை தீர்மானிப்பதில்லை, நதியின் பாதையை இந்த மண் தீர்மானிக்கிறது. வரட்டும், அப்டக்கிள்ஸ் வரட்டும். எங்கேயோ வந்து தெரிஞ்சது, நம்ம இந்த கிரேக்கத்தில் ஒரு புதினத்தில் கிரேக்க துயர்னு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து ஒரு நாடகத்தில் அந்த கதாநாயகனை நிற்க வச்சு ஒரு கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அவனால். அந்த மாமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை வலிக்கும். என்னன்னா, லைஃப்பும் வந்து மரணத்தில் முடிவதால் ஒரு கிரேக்க துயரம் தான். அது வரைக்கும் இந்த வாழ்க்கையை, போராட்டத்தை எதிர்கொள்கிறது தான் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அதுதான் இந்த எக்ஸிஸ்டன்ஸ். சபரிமலை டாக்டர் வந்து 1000 இருந்தாலும் மன அழுத்தம் என்பது பெண்ணுக்கு தான் வந்து கூடுதலாக இருக்குது எல்லா தேர்தலும். அது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? மன அழுத்தம் இந்த நவீன வாழ்வில் மன அழுத்தம் என்பது பெண்ணுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆணுக்கு கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2 பேருக்குமே இருக்குது. பெண்ணுக்கு ஆணுக்கு அப்படின்னு பிரித்து பார்க்குறத தாண்டி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு இருக்குது அதே சதவீதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு இருக்குது. தற்கொலை குறித்து சமீபத்தில் இப்போ பேசுனீங்க. கடந்த 2 வருஷமாக எனக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துருச்சு. ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக மிக மகிழ்ச்சியாக பணியில் இருந்தபோது அன்புமகள் அனிதா 1176ங்கிற அத்தனை பெரிய கனவை அடைந்தும் கூட நீட்னால கொல்லப்பட்டாள். அவளோட வாழ்க்கையை முழுதும் வாசித்த பிறகு எப்படி அவள் தற்கொலை முடிவுக்கு போனா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் தலைப்பா ஆக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ். அப்போ நான் முடிவு பண்ணேன், இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆசிரியராக இருந்து இதை நான் கடந்து போனேன்னா நிச்சயமாக என்னென்னானே மன்னிக்க முடியாதுன்னா உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தேன். அரசு ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உரிமை கிடையாதுன்னு அரசாங்கம் சொல்லிச்சு. அப்படிப்பட்ட அரசு வேலை எனக்கு தேவை இல்லைன்னு அடுத்த நாள் காலையிலேயே ராஜினாமா பண்ணிட்டு, இன்னொரு பிள்ளை அப்படி ஸ்ட்ரெஸ்ல செத்துறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க கல்வி முறை அதை சொல்லி கொடுக்கல. பெண் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இருக்கு பள்ளிக்கூடம் வர வரைக்கும். ஆனா அப்படி புள்ள மறுபடியும் செத்துருக்கு இந்த வருஷமும். ஆமா, 8 குழந்தைகள், 8 பெண் பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. எல்லாமே நல்லா படிக்கிற குழந்தைகள். அதுதான் அந்த நாட்டோட சாபக்கேடாக இருக்கு. வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவிச்சு நான் ரிசைன் பண்ணி இதோட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. 3.5 லட்சம் மாணவ மாணவிகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கேன், தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். செத்துறக்கூடாது, மாற்று வழி இருக்கு, வெற்றி பெற முடியும், நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா அப்படின்னு கேட்டீங்க.
இந்திய குடும்பங்கள்ல இருக்கிற மாதிரி, அடிக்கோடிட்டு சொல்றேன், இந்திய குடும்பங்களில் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வேற எந்த நாட்டிலும் கிடையாது அப்படின்னு அறிவிப்பு ஐநா வெளியிட்டு. என்ன நடக்குது இங்க? நிஜமாவே இங்க பெண் குழந்தைகள் வாழ முடியாதா? நிஜமாவே இங்க பெண்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா, அவ்வளவு வன்கொடுமையா, வெளியிலேயே சொல்ல முடியாத அளவிற்கான பிரச்சனைகளா அப்படின்னு கேட்கும்போது, இடையில நீங்க கூட சொன்னீங்க, வெளியிலேயே பேச முடியாத விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தான் இருக்கான்னு பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கு. மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிருக்கானா பேசுபொருள் ஆகல. எல்லா நாட்டிலும் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த சேட்டலைட்டுக்கு அனுப்போமா, அந்த விண்வெளி ஓடத்துக்கு அனுப்போமான்னு போராடிட்டு இருக்கும்போது, நம்ம நாட்டில் மட்டும்தான் பெண் பிள்ளைகளை இந்த கோயிலுக்கு அனுப்பலாமா, அந்த கோயிலுக்கு அனுப்பக்கூடாதாங்கிற அளவுக்கு இன்னைக்கு அது தீட்டுங்கிற பேர்ல மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பெத்த அம்மா தன்னுடைய கடினங்களை, இந்த மாதவிடாய் சிக்கல்களை தன் குழந்தைக்கு புரிகிற மாதிரி 10 வயசுக்குள்ள சொல்லி கொடுக்க முடியும்னா, வருங்கால உலகத்துல பாலியல் வன்கொடுமைங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. மிகப்பெரிய தீர்வு. பேசுறோமா, வீட்டுல சொல்லி கொடுக்குறோமா, பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்களா, அதை பத்தி இருக்கு, பாடத்துல இருக்கு, செமினார்ல எடுத்துக்கங்க, நீங்களாவே படிச்சிருங்க, சாய்ஸ்ல விட்டுருங்க. அப்படித்தான் கடந்து போய் கொண்டிருக்கிறதாக பிள்ளைகள் சொல்றாங்க. என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், தீட்டுங்கிறது கழிவு வெளியேறுகிற நிகழ்வு, வீட்டுக்குள்ள டாய்லெட்டை வச்சுக்க முடியாதுல்ல, அப்படித்தான் நாங்கள் பெண்களை வச்சுக்கிறது இல்லை, அதனால தான் 3 நாள் ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த ஒதுக்கி வைத்தல், தள்ளி வைத்தல்ங்கிற போது ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு இந்த சமூகம் என்னைக்கு கற்றுக்கொள்ளும் தெரியல. பேராற்றலின் அடையாளம் அப்படிங்கிற இந்த மாதவிடாயை இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்கும் போது என்கிட்ட ஒருத்தன் கேட்டான்னு நான் சொல்ல வந்தேன். அதை தான் இப்போ கழிவு வெளியேறுது, டாய்லெட், அதனால தான் நாங்கள் உள்ள சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னா, உடனே அவங்ககிட்ட கேட்டேன், 3 நாட்கள் ரத்தம் கசிக்கிற நிகழ்வுக்காக கழிவுன்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளையை டாய்லெட்டோட ஒப்பிட்டு நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா, 300 நாள் அதே டாய்லெட்டுக்குள்ள, அதே ரத்த கழிவுக்குள்ள, உங்க அம்மா வயிற்றுக்குள்ள 10 மாசம் இருந்துட்டு வெளியில வந்தீங்களே தம்பி, உங்களை 3 நாளைக்காகவே பெண் பிள்ளையை ஒதுக்கி வைக்கணும்னா 300 நாளுக்காக உங்களை எங்க ஒதுக்கி வைக்கிறது? வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா, இல்ல ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா, இல்ல நாட்டை விட்டே ஒதுக்கி வைக்கிறதா, இல்ல பூமி பந்தை வச்சு அடிச்சு வெளியே பத்துறதா? எங்க பத்துறது? இது நான் போன 2 லட்சம் பிள்ளைகள்ட்டையும் கேட்டிருக்கேன். எல்லாரும் உங்களை இந்த 3 நாட்கள் 4 நாட்களுக்கு உங்களை எல்லா அறைகளுக்குள்ளேயும் விட்டுறாங்களாமா அப்படின்ட்டு 98% பிள்ளைகள் இல்லைன்னு பதில் சொல்றாங்க. அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நான் கேட்கிறேன். மிகுந்த சோகமா இருக்கும், வீடே புறக்கணிக்குதா அப்படிங்கிற மனநிலையில இருப்போன்னு அந்த பிள்ளைகள் சொல்லும் போது, அதுதான் ஒரு தொடக்க புள்ளி. பெண் அப்படிங்கிறவ நம்ம ஏன்டா அந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறதுக்கான தொடக்க புள்ளி அங்கதான் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு நம்ம சமூகம் வச்சிருக்கு? இதுக்கு என்ன நம்ம மாற்ற சொல்லிக் கொடுக்க போறோம்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அறிவியலோடு இணைத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அந்த இதை தீர்ப்பதற்கான வழி, அதை நோக்கி தான் இதை பேச ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக மன அழுத்தம் என்பது ஆண்களா பெண்களான்னு நம்ம பேச ஆரம்பித்தா கூட, எதன் பொருட்டு இதை பேசணும் அப்படின்னா, பேச தயங்கிய விஷயங்களை பேசுகிறதா தமிழ் சமூகம்னு தெரிஞ்சுக்கிறது தான். மறுபடியும் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், வேலைக்கு போயிட்டு வந்தால் என் மனைவி எனக்கு சோறு போடாமல் டிவி பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே நான் ஒரு அவசரமாக நிப்பாட்டங்கான காரணம், இப்படி இந்த வெட்டி பேச்சை பேசி பேசி எதை பேச வேண்டிய அவசியமோ அதை பேசாமல் விட்டுட்டோம். நம்ம அவங்க சபரிமலா பேசும்பொழுது இந்த பிள்ளையெல்லாம் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, அறிவியலோடு சேர்த்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பதில்லை. அது ஒரு பக்கம் நடக்கணும் தான், ஒரு சமூக அமைப்பில் நடக்கணும் தான். ஆனால் அதை வீடு தான் பேசணும். இந்த ஊரில் இந்த தலைமுறையில் தான் வயதுக்கு வந்ததை முதலில் தந்தையிடம் சொன்ன பொம்பளை பிள்ளைய இந்த தலைமுறையில் ரொம்ப அதிகம். இன்றைக்கும் என் மகள் வயதுக்கு விட்டாள்னா அதுக்கு விழா எடுக்கக்கூடாதுங்கிற அறிவு வந்தது இந்த தலைமுறைக்கு தான். இந்த தலைப்பை பேசுவதற காரணம், இது பெண்ணுக்கு அதிகமாக இருக்கா ஆணுக்கு அதிகமாக இருக்கானா இல்லை, பெண்ணு ஆணு சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது இருவருக்கும் இருக்கும். ஆணுக்கு அதை வெளியே போய் அதை மறந்துட்டு போயிட்டு வரதுக்கான நேரம் கூடுதலாக இருக்கும், பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் இருவருக்கும் இருக்குது. இது தீர்ப்பதற்கான ஒரே வழி, அதை குறைந்தபட்சம் குடும்பங்களுக்குள் பேசுவது தான். இன்னமும் நம்ம தமிழ் சினிமாவில் அவங்க சொன்னது போல் சானிட்டரி நாப்கின் பேடு வாங்கினா கருப்பு கவரில் வச்சா கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவின் பல ஹீரோக்களுக்கு அந்த மேல் ட்ராக்கில் இருக்கே அது என்னங்க அப்படின்னு தெரியாது தான் ஹீரோவாக காட்டுது. அவருக்கு தெரியாது சானிட்டரி நாப்கின் என்னன்னு, அவர் தான் ஹீரோ. அப்போ அது ஒன்றுமே விஷயம் இல்லைடா, அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இன்றைக்கி இவ்வளோ இருக்கிறதுக்கான காரணம் உரையாடல் இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் இல்லையா? இங்கே எல்லாமே பேச வேண்டியது தான். வாழ்க்கையில் இருக்க சிக்கல்கள் எல்லாமே மிக அற்பமானது தான். எந்த சிக்கலும் இந்த உலகத்தில் முதல்ல எங்கிட்ட வரல.
ஏற்கனவே பல பேர்கிட்ட வந்துட்டு தான் என்கிட்ட வந்திருக்கு. அதனால அதை கண்டு நான் மட்டும் பெறல வேண்டியதில்லை. சுயநலம் பேணுங்கிறான் பாரதி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல நீ சந்தோஷமா இருக்கியா பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. அதுதான் டாக்டர் ஒரு அழகான வார்த்தையில் சொன்னார், உங்களுடைய 15 வயசில் உங்களுக்கு எது பேஷனாக இருந்துச்சோ அதை விட்டுறாதீங்கன்னு. உங்களுக்கு அதுக்கப்புறம் கணவன் வரலாம், மனைவி வரலாம், காதலி மாறலாம், அப்பா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு பாரு 5 வயசில், உனக்கு ஃபுட்பால் ஆடணும் பிடிச்சிருந்துச்சா, உனக்கு பாட்டு பாடணும் பிடிச்சிருந்துச்சா, உனக்கு டான்ஸ் ஆடணும் பிடிச்சிருந்துச்சா, அதை விட்டுறாத. அதுதான் உன்னுடைய பேஷன். வீடு வரை, அது ரொம்ப அழகாக சொன்னார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை பேஷன்னு. அப்போ ஏதோ ஒன்று பற்றி கொள்ள வேண்டியது இருக்குது, அதுதான் முக்கியம் எனக்கு அப்படின்னு. அப்போ அதை முக்கியமாக வச்சுக்கிட்டு சபரிமாலா அவர்கள் சொல்வதை போல எல்லாவற்றையும் பேச தயங்காமல் பேசுவது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு வீட்டில் போய் உரையாடுங்க. இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரே வழி உரையாடுவது தான். இந்த உலகத்தில் எந்த கேவலமும் இல்லை, எந்த கேவலத்தையும் நான் முதல்ல செய்யலை. ஏற்கனவே செஞ்சுருக்காங்க பல பேர், ஏற்கனவே பல பேருக்கு நடந்திருக்கு. அதை எனக்கு ரொம்ப எளிதாக விளக்குனது என்னுடைய தந்தை. 10ஆம் வகுப்பு ஃபெயிலாக போயிடணும்னு நான் நினச்ச பொழுது அவர் சொன்னார், வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வந்து சேராது, ஃபெயிலாக போனால் போய் பரீட்சை எழுது, வெற்றி பெற்றா மகிழ்ச்சி, தோல்வி அடைந்தால் பெருமகிழ்ச்சி. சின்ன விஷயத்துல தோல்வி வந்து சேர்ந்துருச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு. அப்போ தோல்வியவும் சாதாரணங்களையும் சாதாரணம் ஆக்கணும்னா இந்த மன அழுத்தத்துக்கான இடமே இருக்காது. தோற்று போயிட்டேன் என்ன, இப்போ நம்மளா மொபைலில் தோற்றுருக்கோம், பைபிளை பல பேர் தோற்றுருக்காங்க. காதல் தோல்வி எனக்கு ஒன்று நடந்திருக்கு, பல பேருக்கு பல காதல் தோல்வி நடந்திருக்கு, பரவாயில்ல எனக்கு ஒன்று தான் நடந்திருக்கு. அப்படித்தான் நம்ம நினச்சிக்கணுமே ஒழிய அதை பகிர்ந்து கொள்வதற்கு முக்கியமாக ஒரு ஆள் வேணும், யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அதனால யாராவது ஒருத்தர் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் உரையாடுங்க. மன அழுத்தமற்ற ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம நகருவோம். நம்ம மன அழுத்தம் பற்றி நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இது லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் இந்த பரிசு கூப்பனை பரிசாக பெறுபவர் வந்து வாங்க ஃபிசியோதெரபிஸ்ட். எதற்காக அப்படின்னா, மன அழுத்தத்தை ஒழிப்பதற்கான முதல் வழி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்கடா, இதான் நான் சௌரியம்னா இரு, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்கிறது தான். அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுலேருந்து கடைசி வரையும் கான்ஃபிடண்ட்டாக வெளிப்படுத்துனது நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு இந்த பரிசு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ பிரசன்டட் பை இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். மீண்டும் மறுவாரம் சந்திப்போம், மற்றொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.